கல்லுண்ணாமை பத்தி வள்ளுவர் பேசியிருக்காரு. நீங்களும் வந்து உங்க கட்சி சார்பா எல்லா வித போதைப் பொருள் இருந்து விடுபடணும், அதை ஒழிக்கணும்னு சொல்லி பெரிய மாநாடு நடத்துறீங்க. ஆனா கல்லு வந்து தமிழரோட ஒரு அங்கம், அதை வந்து தடை செய்யக்கூடாது, அதை அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் போராடுறத, அந்த கோரிக்கை வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் சொல்லிட்டேன், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அல்லது என்ன தனிப்பட்ட முறையில் கல்லும் கூடாது என்பதுதான். எந்த வகையான மது போதை ஏற்றக்கூடிய எந்த பொருளும் அரசு அங்கீகரிக்கக்கூடாது. மக்கள் அது மாதிரி இருக்காங்கன்னா, தெரியாமல் செய்கிறாங்கன்னா அதை தண்டிக்கலாம், சட்டம் போட்டு அதை தடுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. சார், இதுல உடன்போக்கு அப்படி அன்றைய காலத்து உடன்போக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு வந்து அதை வந்து நாடக காதல் அப்படின்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். தலித் அல்லாதர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் திருக்குறள். முதல்வர் ஸ்டாலினுக்கு காரணமா இல்ல ராமதாஸ் அவர்களுக்கு காரணமா? அரசியல் களத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது. முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தா உங்களுடைய ரொம்ப அதியூகமான கேள்வி, ரொம்ப அதியூகமான கேள்வி. அப்படிலாம் நான் நிகழ்ந்துறாது. அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க திருக்குறள் பற்றி மட்டும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் கேள்வி கேட்டு அது நீங்க கம்ப்ளீட்டா அது டைவர்ட் ஆயிரும். அது நீங்க தனியா வாங்க, நம்ம அலுவலகத்தில் பேசுவோம். இப்ப நடுநாட்டின் மீது படையெடுத்து வடுகர்கள் வருகிறார்கள், கூலிப்படை வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் ஒரு இடத்துல அந்த படையில் வரக்கூடியவர்கள் பலர் மது போதையில் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம அவங்களை வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு ஒரு வசனம் வருது அந்த இடத்துல. படை வீரர்கள் கூட குடிபோதையில அந்த காலத்திலும் போரில் பங்கேற்று இருக்கிறாங்க. அவங்க வந்து கூலிப்படையா வராங்க. அந்த கூலிப்படையினரை எதிர்கொள்வது எளிது. நம்ம படை வீரர்கள் அப்படி யாரும் குடிக்கக்கூடாது. கருப்பட்டியில புளியை கரைச்சி அந்த பானத்தை கொடுக்கணும். அது அவங்களுக்கு உற்சாகத்தை தரும், நல்ல எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு அந்த கல்லுக்கு மாற்றா வள்ளுவர் கருப்பட்டியில புளியை கரைத்து கொடுக்கக்கூடிய பானத்தை சொல்றார். அது படத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து போதை எந்த வடிவத்திலும் மனித குலத்தை பாழ்படுத்தக்கூடாது. அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. பதநீர் வேற, கல்லு வேற. ஒரு மரத்து கல்லு குடிச்சா உடலுக்கு நல்லதுன்னு கிராமத்தில் பழமொழி உண்டு. ஒரு மரத்து கல்லை எடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. அதனால கல்லு உற்பத்தி என்பது வந்து போதுமானதாக இருக்காது என்கிற போது கல்லிலும் வந்து கலப்படம் உருவாகும். போதைக்கான கலப்படம் வந்து கெமிக்கல்ஸ் அல்லது வேறு விதமான பொருட்கள், அதில் டயசபாம்ங்கிற ஒரு மாத்திரையே கலந்து தான் விற்கிறாங்கிறதெல்லாம் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நமக்கு சொல்றாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. வள்ளுவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்னா, வள்ளுவரை ஏற்றுக்கொள்வதில் தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் அப்படின்னா நம்ம வந்து கல்லுண்ணாமை தான் வலியுறுத்த முடியும். இதுல கல்லு இறக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசுறாங்க. கல்லு இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அவர்களுடைய நலன்களுக்கு மாற்று திட்டங்களை அரசு சிந்திக்க வேண்டும். மாற்று தொழில்களை அரசு சிந்திக்க வேண்டும். குறிப்பா வந்து இது மாதிரி பல தொழில்கள் வந்து நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம். பறை அடிக்கிற தொழில் வேண்டான்றோம். பறை அடிக்கிற தொழில் இருக்கட்டும், அந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்ல, அவங்களுக்கு வந்து புதுசா நீங்க பறையை வாங்கி கொடுங்க நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் நலன் என்பது வேறு, சமூக நலன் என்கிற அடிப்படையில் போதைக்கு எதிரான கருத்து என்பது வேறு. எனவே கல்லுண்ணாமை என்பது ஐயன் திருவள்ளுவனுடைய முக்கியமான போதனைகளுள் ஒன்று. அந்த கருத்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான பகுதிகளாக இடம்பெற்றிருக்கின்றன. மிக இயல்பாக கலைச்சோழன் அவர்களும் தனலட்சுமி அவர்களும் அந்த படத்தில் நடித்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கேமராமேன் எட்வின் அவர்களும் மிக அழகாக திரைப்பட காட்சிகளை நமக்கு படமாக்கி தந்திருக்கிறார். பாடல்களும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் உயிர்ப்போடு இருக்கிறது. ஒட்டுமொத்த பின்னணி இசையே இசைஞானி இளையராஜா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கான உயிர்ப்பை அவர் தந்திருக்கிறார் இசையின் மூலம்.
ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த காலத்திற்கு பொருத்தமான குரல்களை தேர்வு செய்து அதை கருப்பொருளாக்கி இந்த படத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் ஐயன் திருவள்ளுவருக்கு அவர் செய்கிற சிறப்பாக அது அமையும், திருக்குறளுக்கு செய்கிற சிறப்பாக அமையும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலாக ஆட்சி பீடத்தில் ஏறிய போது ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறள் ஒவ்வொரு பேருந்திலும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார். வானுயர சிலை குமரி முனையிலே முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே நிறுவினார். குறளோவியம் தீட்டினார். குறளுக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை என்பது அளப்பரியது. திரைப்படத்தின் கடைசி காட்சி குமரி முனையில் வானுயர நிமிர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவனின் சிலைதான். நம் நெஞ்சில் அப்படியே ஆழமாக பதியக்கூடிய வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு காட்சியிலும் பதிவாகி இருக்கிறது. ஆணவ கொலை இன்றைக்கு அதிகம் பெருகி வருகிற சூழலில், காதலுக்கு எதிர்ப்பு கடுமையாக சமூக பரப்பில் பரவி வரும் சூழலில், காதல் எவ்வளவு புனிதமானது, அதிலும் உடன்போக்கு எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு காதலனும் காதலியும் பல்வேறு காரணங்களால் நெருக்கடிகளால் வெளியேறுகிற போது கூலிப்படை வைத்து அவர்களை தேடி இருவரையுமே மாய்க்கும் வேளையில் ஈடுபடுகிற அவலங்களை நாம் பார்க்கிறோம். இந்த காலச்சூழலில் ஐயன் திருவள்ளுவனின் வாதத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு படமாக, திரைப்படமாக காதல் போற்றுதலுக்குரியது. குடும்ப நெருக்கடியில் அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முயற்சிக்கிற அந்த உடன்போக்கு என்பது நியாயமானது, அது அறம் சார்ந்தது என்கிற கருத்து இந்த திரைப்படத்திலே வலுவாக சொல்லப்பட்டிருக்கிறது.